சார், தமிழக முதலமைச்சர் இன்று ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் உரிமை தொகையாக 5000 ரூபாய் தரேன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறார். ஏன் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு? என்ன காரணம்? முன்னறிவிப்பில்லை திடீர்னு அறிவிச்சிருக்காரு. என்ன காரணம்? தேர்தல் ஜுரம், தேர்தல் பயம். என்ன 40 நாளில் தேர்தல் வருது, இதில் திராவிட முன்னேற்ற கழகம் தோத்து விடும் என்ற பயம் சார். பயம்தான் காரணம் சார். காங்கிரஸ் தனியாக பிச்சுட்டு போதுங்குது. அவனுடைய இளைஞர்களுடைய ஓட்டு எல்லாம் நடிகர் விஜய்க்கு போகுது. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற போகுதுன்னு ஒரு பயம் வந்துச்சு அவர். ஒருவேளை காங்கிரஸ், விசிக, தாவேகா 3 ஒன்றா சேர்ந்துச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 4ஆம் இடத்துக்கு போயிடும் சார். 4ஆம் இடம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் போட்டி வந்துடுறோம். காங்கிரஸ் போயிடுச்சுன்னா, காங்கிரஸ் இருக்கும்போது தான் அந்த சிறுபான்மையர் ஓட்டு 20% திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு வரும். திமுகவும் காங்கிரஸ் பிரிஞ்சு விட்டா அந்த ஓட்டு எல்லாம் தாவேக்காவுக்கு போயிடும். தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு போயிடும். அப்போ திமுக எங்க ஆகும்? 4ஆவது இடத்துக்கு போயிடும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வெர்சஸ் செந்தமிழன் சீமானுக்கும் போட்டி வந்துடும். 4ஆவது இடத்துக்கு யாரை பிடிக்காதுன்னு கட்சி எப்படி ஆயிடும் சார். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றது இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து காங்கிரஸ் பிரிந்து விட்டால், காங்கிரஸ் வெளியேறிவிட்டால், கூட்டணி உடைந்து விட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமை பரிதாபத்திற்குரியது, நகைப்புக்கு உரியது, கிண்டலுக்கு உரியதாயிடும். 4ஆம் இடத்திற்கு தவறி ஓடி போயிடுவாங்க சார். சார், டெல்லி கண்ட்ரோல் இல்லைங்கிறாரு, டெல்லிக்கு நாங்கள் பயப்பட மாட்டேங்கிறாரு, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறாரு. அன்னைக்கு என்ன சொல்றாரு? இந்த 1000 ரூபாயை தடுப்பதற்காக டெல்லியிலையும் தமிழகத்திலையும் சதி பண்றாங்க. அதை நாங்கள் முன்னெச்சரிக்கையாக உணர்ந்து கொண்டு இப்பொழுது 1000 ரூபாய் தர்றேன்னு சொல்றாரு. எப்படி 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறீங்க சார்? நீங்க தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்க. 2021 தேர்தல் வாக்குறுதியில் 520 வாக்குறுதியில் இது ஒரு வாக்குறுதியில் சொன்னீங்க, மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. ஆட்சி முதல்வர் கொடுத்தீங்களா? கொடுக்கல. 2024 ஈரோடுனுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும்போது தான் நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க. இடைத்தேர்தல் ஓட்டு கேட்க போனா மக்கள் வந்து திருப்பி கேட்பாங்களே 1000 ரூபாய் தரலையேன்னு. அப்போதே நீங்க தேர்தல் பயத்தில் தான் அன்று நீங்க உரிமை தொகையை 1000 ரூபாய் கொடுத்தீங்க. இப்போ மொத்தமா பயந்துட்டு தேர்தல் ஜுரத்தில், தேர்தல் காய்ச்சல்ல, தேர்தலுடைய வெற்றி வாய்ப்பு கையை விட நலிவிடுன்ற பயத்தில் தான் நீங்க இப்போ 5000 ரூபாய் அடிச்சிருக்கீங்க சார். நீங்க போன தடவை பொங்கலுக்கு கூட 1000 ரூபாய் தரல சார். 2025 பொங்கலுக்கு நீங்க 1000 ரூபாய் தரல. ஆனா 2026 பொங்கலுக்கு காசு கொடுத்தீங்க. இப்போ ஓட்டுக்கு தானே காசு கொடுக்குறீங்க. நீங்க வெற்றி பெறணும்னு காசு கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க சார்? 1967 அண்ணா என்ன சொன்னாரு? ரூபாய்க்கு 2 படி அரிசி தரேன்னு சொன்னாரு. திரு கருணாநிதி என்ன சொன்னாரு? 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னாரு. கொடுத்தாரா? நீங்க என்ன சொன்னீங்க? நீட் தேர்வு ரத்து செய்வோம், கல்விக்கண் ரத்து செய்வோம், விவசாயக்கண் ரத்து செய்வோம் என்று 520 தேர்தல் வாக்குறுதிகளை பொய் வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சிங்க. இப்பொழுது மறுபடியும் நீங்க 5000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள், ஓட்டுகளை திருட பார்க்கிறீர்கள், மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் சார். ஒரு மாசம் முன்னாடியே தேசிய ஜனநாயகனுடைய தலைவர், தமிழக தலைவர், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2000 ரூபாய் தர்றேன்னு தேர்தல் அறிக்கை முன்கூட்டியே சொல்லிட்டார் சார். இந்த 2000 ரூபாய் தர்றேன்னு திரு எடப்பாடி சொன்ன உடனே ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் வந்துச்சு. பட்டி தொட்டிகளாம் இந்த நிகழ்ச்சி, இந்த தகவல் போயிட்டு சொன்ன மக்கள்லாம் உற்சாகம் அடைஞ்சாங்க, ஆரவாரம் பண்ணாங்க. 2000 ரூபாய் கொடுக்குறாரு எடப்பாடியார் நிட்டு எல்லாருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப கடந்த ஒரு வாரமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேசிய ஜனநாயக கூட்டணிய ரேஷியோ உயர வந்துகிட்டே இருக்குது. மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சுட்டு இருக்குது, பெருகி கொண்டிருக்குது. இதை பார்த்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பயந்துதான் இப்பொழுது திடீர்னு 5000 ரூபாய் தர்றாரு. இவரு பொங்கலுக்கு கொடுக்கல, இதற்கு முன்பு கோடை விடுமுறை இப்போல்லாம் வந்திருக்கு. இவர் 5 வருஷம் ஆட்சியாரா? இதுக்கு முன்னாடி கோடையில் வரவே இல்லையா? கோடை விடுமுறை வரவே இல்லையா? அப்பெல்லாம் மக்களுக்கு காசு கொடுத்தாரா? இல்ல. இந்த இப்பொழுது ஓட்டுக்காக, வெற்றி பெறுவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக 5000 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த 5000 ரூபாயை அந்த ஏழை எளிய மக்கள் ஒழுங்கா பயன்படுத்தா சரி. அதனுடைய கணவன்மார்கள் வாங்கி டாஸ்மார்க்லாம் கொடுக்க போறாங்க. டாஸ்மார்க் ஆறா ஓடுது, கஞ்சா தெருக்கு இருக்குது. எல்லா வீட்லையுமே கஞ்சா
பழக்கம் இந்த திராவிட முன்னேற்ற அரசு ஆட்சியில் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கும் இல்லை, திராணியும் இல்லை, திம்பும் இல்லை, திறமையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஓட்டுக்கு 5000 ரூபாய் தரேன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா? நீங்கள் உடனே கேட்கலாம், பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தாங்களேன்னு. சார், பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி 10,000 ரூபாய் கொடுத்தா எது கொடுத்தாங்க? தொழில் முனைவோருக்கு, குடிசை தொழில் செய்பவர்களுக்கு, கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்பவர்களுக்கு, ஏழை எளிய மக்கள் தொழில் செய்து முன்னேறுவதற்காக, ஒரு தொழில் உருவாவதற்காக, ஒரு வியாபாரியாக, ஒரு தொழில் வல்லுநராக உருவாவதற்காக அந்த 1 லட்சத்திற்கு 10,000 ரூபாய் டோக்கனாக கொடுத்தாங்க. நீங்கள் எதுக்காக கொடுத்துருக்கீங்க? நீங்கள் எது கொடுக்குறீங்க? கை செலவு தரேன்னு சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5000 ரூபாய் கை செலவு சொல்கிறீங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அந்த 10,000 ரூபாய் தொழில் முனைவோருக்கு, ஏழை எளிய மக்கள், பெண்கள், தாய்மார்கள் தொழில் முனைஞ்சு வருவதற்காக, கைவினைப் பொருள் சொல்கிறாங்க, தொழில் வளர்ச்சி வருவதற்காக 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. நீங்கள் கை செலவு கொடுக்குறீங்களா? நீங்கள் திமுக பாஜக நீங்கள் கம்பேர் பண்ணலாமா? அதை பார்த்து நீங்கள் காப்பீட்டு சொல்கிறீங்களே, காப்பீடிக்கிறீங்களே, எதுக்கு காப்பீடிக்கிறீங்க? அவங்க தொழில் முனைவருக்கு கொடுத்தாங்க, தொழில் வளர்ச்சி கொடுத்தாங்க. நீங்கள் கை செலவுக்கு டாஸ்மார்க்குக்காகவும் நீங்கள் ஊழல் செய்வது பணத்தை, கொள்ளையடித்த பணத்தை கொடுக்குறீங்களே, இது நியாயமா? இது மக்கள் நீங்கள் திசை திரும்ப தானே பண்ணுறீங்க. நீங்கள் இன்றைய தேர்தல் கணிப்பில் 4வது இடத்துக்கு போயிட்டீங்க. செந்தமிழ் சீமானுக்கா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கா போட்டி 4வது இடத்துக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நாம் கட்சிக்கு தான் 4வது இடத்துக்கு போட்டி. ஏன்னா முதலிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி வரப்போகுது. அந்த பயத்தில் தான், இந்த பயத்தில் உடைய உத்வேகத்தில் தான் முன்னறிவிப்பின்றி திடீரெனே 5000 ரூபாய் தர்றேன்னு சொல்லி நீங்கள் அறிவிக்கிறீங்க. சில மக்களுக்கு வந்துட்டு இருக்கு, வந்துச்சா தெரியாது. ஆனால் உங்களுடைய அறிவிப்பு, நீங்கள் வீடியோ போட்டுக்கிறீங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த 5000 ரூபாய் கொடுத்து மக்களுடைய ஓட்டை பெறுவதற்காக நீங்கள் செய்கின்ற நாடகம், சதி. இதை மக்கள் உங்களை கண்டிப்பாக புறக்கணிப்பார்கள். நீங்கள் செய்கின்ற ஏமாற்று வலையில் தமிழக மக்கள் மீண்டும் விழமாட்டார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறோம்.